வரவேற்று அழைக்கிறோம். அனைவரும் பலத்த கரங்களுடன் அவரை வரவேற்போம். அவையில் வீட்டிற்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான பணிவான மதிய வணக்கங்கள். இந்த ப்ரோக்ராம முன்னிலை நடத்தி கொண்டிருக்கிற தன் அவார்டு நிலையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மற்றும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ப்ரோக்ராம் டைரக்டர் ஜெனிஃபர் அவர்களுக்கும் மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரி எலிசபெத் மார்கரெட் மேரி அவர்களுக்கும் மற்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் எங்களது அன்பான மதிய பணிவான வணக்கங்கள். இந்த விழாவை முன்னிலையில் நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். லஞ்ச் முடிச்சுட்டு டயர்டாக வரவேற்று அழைக்கிறோம். அனைவரும் பலத்த கரவொலியுடன் அவரை வரவேற்போம். அவையில் வீற்றிருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான பணிவான மதிய வணக்கங்கள். இந்த ப்ரோக்ராம முன்னிலை நடத்தி கொண்டிருக்கிற சன் அவார்ட்ஸ் குழுவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மற்றும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ப்ரோக்ராம் டைரக்டர் ஜெனிஃபர் அவர்களுக்கும் மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரி எலிசபெத் மார்கரெட் மேரி அவர்களுக்கும் மற்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் எங்களது அன்பான மதிய பணிவான வணக்கங்கள். இந்த விழாவை முன்னிலையில் நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் உங்களுக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு டயர்டா வந்திருப்பீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, 12 மணிக்கே வந்திருப்பீங்க. நான் வாழ்க்கையில மதிக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், கடவுளுக்கு அடுத்தபடியாக, என் தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக என் இதயத்திலே என்றும் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா ஆசிரியர்கள் தான். ஏன் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றோம்னா, ஆசிரியர்கள் எல்லாருமே கீழே இருந்து உங்களுடைய அன்பு செல்வங்கள் மாணவர்களை மேல பார்த்து உட்கார வச்சு கைத்தட்டி அவங்களை அழகுபடுத்துற ஒரே ஒரு அன்பு இதயம் யாருன்னா ஆசிரியர்கள் தான். தான் வளர 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 அவனை கண்டு ரசிக்கிறது அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியா யாரு இருக்கிறதுனா ஆசிரியர்கள் தான். இதை நான் ஒரு வார்த்தை ஜாலத்துக்காக நான் சொல்லல, இதை நான் ஒரு பெருமைக்கு உங்கள்ட்ட கைத்தட்டலுக்காக சொல்லல. உண்மையிலுமே எங்க அப்பாவுக்கு என்னை ஆசிரியர் ஆக்கி பார்க்கணும்னு தான் ஆசை. இன்னமும் சொல்லுவாரு, நீ கம்பெனியை விட்டுட்டு வேலையில விட்டுட்டு நீ ஒரு ஆசிரியர் வேலைக்கு போகணும். எங்க அப்பாவுக்கு இருக்கிற ஆசை என்னை ஆசிரியர் ஆக்கணும் தான். ஆனா இறைவன் என்னை வேற வழியில அழைச்சிருந்தாலும் இன்னைக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் கம்பெனிக்கு வரக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு, நிறைய காலேஜஸுக்கு நிறைய நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். ஏன்னா ஆசிரியர்களும் என்னுடைய இதயமும் என்னைக்கு ஒன்னா சேர்ந்துருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய ஆசிரியர்கள் தான் காரணம். சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர்கள். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. இன்னைக்கு நான் ஐடி ஃபீல்டுல இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த மேக்ஸ் டீச்சர் இல்லைன்னா நான் இல்லை. சின்ன வயசுல இருந்து அந்த மேக்ஸை உருவாக்குனது யாருன்னா டீச்சர்ஸ் தான். நீங்க ஒரு ஸ்டேஜ் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது, அதுல தன்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை அங்க ஆடுது. அப்ப அந்த குழந்தை ஆடுதுன்னா என் மொபைல் போனும் என் கண்ணும் யாரை நோக்கி இருக்குன்னா என் குழந்தைய நோக்கி தான் இருக்கும். என் குழந்தை நல்லா ஆடுதா, என் குழந்தை சூப்பரா ஆடுதா, என் குழந்தை பெஸ்டா ஆடுதா, எது தப்பு பண்றாளா, நல்லா ஆடுறாளா, சூப்பரா ஆடுதா, எதா குழந்தை தப்பு பண்ணுறா, ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு. இதுதான் ஆசிரியர்கள் அப்படி தெரியலையப்பா. இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் இவ்வளவுதான். இப்படிதான் மிஸ் நிக்க வைப்பாங்க, இப்படிதான் நிக்க வைப்பாங்க. எனக்கா கண்ட தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு ஸ்கூல் டீச்சரோட என்னோட டியூஷன் டீச்சர் ரொம்ப பெட்டு. ஏன்னா ஸ்கூல் டீச்சரோட மாமியார்லாம் ஸ்கூல் டீச்சரோட அம்மாவெல்லாம் என்னை அடிப்பாங்க. அந்த வழியா +2 முடிச்சுட்டு நாங்க நடந்து போறோம். நான் நடந்து போறேன், என் ஃப்ரெண்டு நடந்து போறான். ஆப்போசிட்ல இருந்து ஒரு பையன் வரான். அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு போறான், சிகரெட் அடிக்கிறான்டா, தண்ணி அடிக்கிறான்டா அப்படின்னு அவன் பேசிட்டு போறான். ஆனா எனக்கு விழுந்துச்சு பாருங்க அடி. சிகரெட் குடிப்பியா, தண்ணி அடிப்பியா, நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றேன். கேட்க மாட்டேன்ட்டாங்க. பேசிட்டு போனது ஆப்போசிட்ல உள்ளது. அந்த அளவு நல்ல ஒழுக்கத்தோடு வாழ வச்சது யாருன்னா ஆசிரியர்கள் பணி. இன்னைக்கு நாங்க லட்சமா சம்பாதிக்கலாம். ஆனா அந்த லட்சம் சம்பாதிப்பதற்கு கனவுகளுக்கு உயிர் கொடுத்தது யாருன்னா ஆசிரியர்கள் தான். பெற்ற தாய் உயிர் கொடுக்கிறாங்க யாருக்குன்னா இந்த உயிருக்கு. ஆனா இந்த கனவுக்கு நான் நாளைக்கு உள்ள இலக்கை அடைவதற்கு யாரு உயிர் கொடுக்கிறாங்கன்னா ஆசிரியர்கள் தான்.
அவர்களுடைய பணி வந்து சாதாரண பணி அல்ல. அதுவும் இன்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல, உங்கள ஒரு மாணவன், எனக்கு எல்லாருமே நீங்க ஆசிரியர்கள் தான். உங்க எல்லாருக்காகவும் நான் இந்த நாள்ல நான் நன்றி செலுத்துறேன். ஆசிரியர் பணி சாதாரண பணி அல்ல. நீங்க மருத்துவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த இதயம் அதிகமா பாதிக்கப்படுறது யாருக்குன்னா ஆசிரியர்களுக்கு தான். ஏன்னா தொண்டை தண்ணி போட்டு என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்க. 60 பிள்ளைங்களுக்கும் அந்த பாடத்தை புரிய வைக்கிறதுக்காக தன்னுடைய தொண்டையிலிருந்து சத்தமிட்டு அவங்க பேசுகிற பொழுது இருதயம் பாதிக்கப்படும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆசிரியர்கள் வெறும் சம்பளத்துக்காக வேலை செய்யலைங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய பாப்பாவுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு போயிருக்கேன். அந்த ஆசிரியர் அவர்கள் வருகை தந்திருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் திட்டு. எதுக்காக திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக திட்டிருப்பாங்க? மார்க் கம்மியா எடுத்துட்டாங்கன்னா. அவங்க எதுக்கு தெரியுங்களா திட்டினாங்க? 4வது 5வது படிக்கிற குழந்தைக்கு காலையில கட்டின தோசையை கட்டி கொடுக்குறியம்மா, நீ எல்லாம் அம்மாவாமா? அந்த அம்மா அந்த குழந்தைக்கு ஒரு சாதம் ஒரு கூட்டு வச்சு கொடுத்தா என்ன? யோசிச்சு பாருங்க. அன்னையில இருந்து அந்த ஆசிரியரை நான் ஆசிரியரை பார்க்கல, தாயா பார்க்குறேன். போன வாரம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் மட்டும் வைப்பாங்க. ஒரு செலக்டட் பேரண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு நாங்கள் போய் அவங்கள சொல்கிறேன், அவங்கள ஆசிரியராக பார்க்கல, என் குழந்தைய அங்கே விட்டுட்டு வரப்போது தாயாக பார்க்குறேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. அந்த அம்மா அவங்க பணத்துக்காக வேலை செய்கிறாங்களா, இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் இதை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது அவார்டு கொடுக்க போகிறாங்களா? தன்னுடைய வேலையை இதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆசிரியர் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒரு கூட்டு வச்சு தர மாட்டியாமா, பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு வச்சு தர மாட்டியாமா, காலையில் வச்ச தோசையை கட்டி கொடுக்குறியாமான்னு அவ்வளவு குழந்தைகள் மேலே அக்கறை வச்சு கொடுத்தாங்க. எனக்கு பின்னால் வரக்கூடிய அன்பு சகோதரி, என்ன காட்டிலும் சிறப்பாக பேசக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர், அவங்கள அளவில் என்னால் பேச முடியாது. அதே அளவு அவங்களோடு நிறைய பழகி இருக்கும் நிறைய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க சொல்கிற கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அதே போல் நான் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. இன்னைக்கு ஆசிரியர்கள் தான் பாதுகாக்கப்படணும். நாங்கள் படிக்கிறப்ப ஆசிரியர்கள் குழந்தைகள் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு ஆசிரியர்கள் தான் பாதுகாக்கப்படணும். ஆசிரியரை காயப்படுத்தின எந்த மனிதனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆசிரியரை கண்ணீர் சிந்த வைத்த எந்த மனுஷனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆசிரியர்கள் வந்து மற்ற பணிகளை காட்டிலும் நாங்க உயிருக்கு உயிராக நேசிக்கிறவர் யார்கள்னா ஆசிரியர்கள் தான். அது வார்த்தையில சொல்ல முடியாது. அது உண்மையிலுமே அது ஒரு தியாக பணி. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பையன், சின்ன பையன், இவனோண்டு பையன், எங்க வசிக்கக்கூடிய இடத்துல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுதுகிட்டு இருந்தான். அப்ப நானும் மனைவியும் வரப்ப பார்த்துட்டு சொன்னோம், டேய் ஸ்கூலுக்கு போடா, அழுகாதரா. எங்களாலலாம் போக முடியல, எங்களால யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு திருப்பி போக முடியல, இப்ப நீ அழுகாதரா, இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா ஆசிரியர்கள், நீங்க உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், ஸ்கூல்லயே இருப்பீங்க. அந்த மழலை நினைவுகளை நீங்க ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மழலை நினைவுகளை நீங்க ருசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எங்களால கேம்பஸ்குள்ள போக முடியுமா? நீங்க நினைச்சா கூட ஒரு நாள் யூனிஃபார்ம் போட்டு போக முடியும். ஆனா எங்களால போக முடியுமா? முடியாது. அந்த அளவு நாங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க பரலோகத்திலேயே வாழ்றீங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது நரகம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஒரு தியாகம். அது ஒரு மிகப்பெரிய தியாகம். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஆசிரியர் பணி. அது இன்னைக்கு நடக்கிற ஆசிரியர் பணி சாதாரண பணி கிடையாது. அவனுக்கு புரிய வைக்கணும், அவனை நல்ல ஒழுக்கத்துல வளர வைக்கணும். இதை விட ஒன்று சொல்லணும்னா, நான் டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப டீச்சர் சொன்னாங்க, பசங்க ரொம்ப சேட்டை பிடிச்சவங்க, காலையில சாப்பிடாம வந்துடுறாங்க. நடந்த உண்மை இது. உங்களுடைய கைத்தட்டு வாங்குறதுக்காக சொல்லல, என்னுடைய குழந்தை படிக்கக்கூடிய ஸ்கூல்ல நடக்கிற நிகழ்வு. காலையில சாப்பிடாம வந்துடுறாங்க. மிஸ் போய் கேட்குறாங்க, ஏன்டா உம்முன்னு இருக்க? மிஸ் கல்ல சாப்பிடல, இப்ப வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு. இவங்க இறக்க குணத்துல, என்னடா சாப்பிடாம வந்துட்டியே, என்னடா வாங்கி தரவாடானா? ஆமா மிஸ் வாங்கி கொடுங்க. என்ன வாங்கி கொடுங்க? புரோட்டாவும் சிக்கன் 65 வாங்கி கொடுங்க. நடந்த உண்மை, பொய்ய கிடையாது. அடுத்த நாள் எங்க மொபைல் போனுக்கு மெசேஜ் வருது, தயவு செய்து உங்க குழந்தைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க, எங்களால மேய்க்க முடியலன்னு. நடந்த உண்மை, மீட்டிங்லயும் சொல்றாங்க. அடுத்த நாள் மெசேஜ் வருது. ஏன்னா ஸ்கூலுக்கு வெளியிலேயே சிக்கன் 65 பிரியாணி வைக்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பசங்க என்ன பண்றாங்க, சாப்பிடாம வந்துட்டு 65 முத கொண்டு கேட்குறாங்க. நாங்கெல்லாம் பக்கத்து கிளாஸ்ல ஒரு சாக் பீஸ் கேட்கறதுக்கே சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வருவோம். சார் பக்கத்துல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் சார்னு. 65 அசால்ட்டா கேட்குறாங்க. ஆகவே நான் உண்மையிலுமே இருதயத்தின் ஆழத்துல இருந்து நான் ஒவ்வொரு படிக்கட்டுக்கு சீஃப் கெஸ்டா போறப்ப நான் ஒண்ணு நினைப்பேன், என் ஆசிரியர்கள் இல்லைன்னா இன்னைக்கு அந்த மேடை கிடையாது. இன்னைக்கு இந்த ஆசிரியர்கள்னா எனக்கு கைத்தட்டல் கிடையாது. இந்த ஆசிரியர்கள்னா எனக்கு படிப்பும் கிடையாது. எனக்கு கடவுளுக்கு அடுத்தபடியாக தாய் தந்த. ஏன்னா எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அந்த படிப்பினோட அருமை எனக்கு தெரியும். எவ்வளவு தியாகம் பண்ணி என்னை படிக்க வச்சாங்கன்னு அந்த அருமை எனக்கு தெரியும். எங்க அப்பா இதே சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த காம்ப்ளெக்ஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப சைக்கிளை மிதிச்சு NITல போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தார்.
என்ஐடியில் வெறும் சைக்கிளை மிதிச்சு ஒரு அப்ளிகேஷன் போய் வாங்கிட்டு வராரு. எனக்கே தெரியாமல் எல்லாம் ஃபில்அப் பண்ணி போட்டு தராரு. நான் மெரிட்டில் 2ஆவதா செலக்ட் ஆனேன். அப்போ என்னுடைய உயர்வுக்கு என்னுடைய எல்லா காரணத்துக்கும் என் அப்பா அம்மா, அடுத்தபடியாக ஆசிரியர்கள். என்னை உருவாக்குனதுல ஆசிரியர்கள் மகத்தான பங்கு உள்ளவர்கள். நான் அதனால் வார்த்தைக்கு நான் சொல்லலை. இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விருதாக இருக்கட்டும், இதை காட்டிலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அன்பு முத்தங்கள், உங்களுடைய தியாகமுள்ள அந்த வேலைக்கு, அந்த ஒரு தியாகமுள்ள நீங்க செய்யக்கூடிய அந்த கடமை உணர்ச்சிக்கு எவ்வளவு நாங்க வாழ்த்து சொன்னாலும் பத்தாது. நாங்க எங்க மேனேஜ்மெண்ட்ல, அந்த என் பாப்பா படிக்கிற மேனேஜ்மெண்ட்ல ஒண்ணு சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, தயவு செய்து நீங்க என்னென்னமோ கேட்குறீங்க, ஆஸ் எ பேரண்ட்ஸா இந்த ஸ்கூலுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னீங்கன்னா ஏதாவது திட்டங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் இப்படி பண்ணுங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் கேவலமா பேசுறாங்க, வார்த்தைகள் மோசமா பேசுறாங்க, அதனால பிள்ளைங்க அதை கெட்டுட்டு வாழ்க்கை கெட்டு போகுது, இன்ஸ்டாகிராம்ல கெட்டு போறாங்க. இன்னைக்கு அநேக போதைகள், கஞ்சா, குடிப்பழக்கம், இதுக்கு ஈக்குவலா ஒரு போதை இருக்கு. என்ன போதை? இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா. இன்ஸ்டாகிராம் சரியான போதை. இன்னைக்கு அது இல்லாம அடிமைத்தனம் இல்லாம இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப நான் ஒண்ணே ஒன்று சொன்னேன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல, எங்க ஆசிரியர்களை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க மேனேஜ்மெண்ட். எங்க ஆசிரியர்களை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க எங்க குழந்தைகளை நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு சேலரி அதிகமாக கொடுங்க, அவங்களுக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட் அதிகமாக கொடுங்க, அவங்களுக்கு தேவையானது சகலத்தையும் செஞ்சு கொடுங்கன்னு. கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறோம். நாங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை ஏன் இதயத்துல இருந்து வருதுன்னா, ஆசிரியர்களை கண் கூட பாக்குறேன். இன்னைக்கு நாங்க 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கலாம், ஆனா உங்களுக்கு சம்பளம் சொற்ப சம்பளம். எங்களுக்கு அநேக வேலைகள் இருக்கலாம், நீங்க எழுதியே கை வலி எடுத்துரும். இன்னைக்கு அரசாங்க வேலைப்பா, அவரு டீச்சர், கவர்மெண்ட் வேலைப்பா, அங்க உட்காந்து அவங்க எழுதுவாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ் ரிட்டையர்ட் விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னு தெரியுங்களா? என்னால எழுதி முடியலங்க. ஸ்கூல்ல நடத்துறதை காட்டிலும் இங்க உட்காந்து நாங்க எழுதுறதுன்னு. அந்த அளவு தியாகம் உள்ளவர்கள். இன்னைக்கு இருக்க பசங்கெல்லாம் மோசமான பசங்க, ரொம்ப விவரமானவங்க. நீங்களாம் தெரியும் ஆசிரியர்கள். 3ஆவது படிக்கிற பையன் லவ் லெட்டர் கொடுக்குறான். நடந்த உண்மை, பொய் இல்லை, உண்மை. 3ஆவது படிக்கிற பையன் லவ் லெட்டர் கொடுக்குறான். அது என்ன லவ் லெட்டர் கொடுத்துருக்கான்? நீ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. இப்படியெல்லாம் பையன் எழுதுறாங்க பாருங்க. 3ஆவது படிக்கிறவன், 6ஆவது படிக்கிறவன். இதுக்கெல்லாம் நான் என்ன போய் சொல்றது? இதை கூட விடுங்க, ஆசிரியர்களோட எப்படி ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றேன். பாப்பாவை சஃபில் பண்ணி கிளாஸை பிரிச்சுட்டாங்க. 8th வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க 9th போறப்ப இல்லை கிளாஸை பிரிச்சுட்டாங்க. அவனால ஃப்ரெண்டை என்ன பண்ண முடியல, விட்டு கொடுக்க முடியல. மிஸ், நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தோம் மிஸ், இப்போ நீங்கள் தெரியும் பிரிச்சுட்டீங்களே, இனிமேல் அந்த ஃப்ரெண்ட்ட எப்படி பேசுவேன், அது பண்ணுவேன்னு. இவங்க கடைசியில் சொல்கிறாங்க, இல்லை தம்பி சில குரூப்பிசம் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ட்டு குழந்தைங்க கூட ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைகளோட அப்பா அம்மா இருக்காங்களே, ஐயோ நீங்கள் யாரை கேட்டு சஃபில் பண்ணீங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. நாங்கள் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், இப்போ நீங்கள் அவங்கள மாற்றி விட்டீங்கன்னா நாங்கள் யார்கிட்ட போய் பேசுவோம்? ஹோம்ஒர்க்கெல்லாம் அவங்கள்ட்ட நைட்டு ஃபோன் பண்ணி கேட்போம், இன்னைக்கு எதெல்லாம் ஹோம்ஒர்க்குன்னு. இப்போ யார்கிட்ட போய் கேட்போம்? நடக்கிற உண்மை. பேரண்ட்ஸ் அதை விட மோசமாக இருக்காங்க. ஆசிரியர்கள் பாருங்க எவ்வளவு பெத்த பிள்ளைங்கள்ட்டையும் மாட்டிக்கிறாங்க, பெத்த பிள்ளைங்களோட அப்பா அம்மாட்டையும் மாட்டிக்கிறாங்க. பல சூழ்நிலைகள், நெருக்கடிகள் மத்தியில் தான் ஆசிரியர் பணிகள் இருக்கு. ஆகவே இந்த அன்பு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விலை மதிக்க முடியாத இந்த விருது என்பது உங்களுடைய ஒவ்வொரு நிமிட உழைப்புக்கு கிடைத்த ஒரு மகுடம். ஒவ்வொரு நிமிட கிடைத்த மகுடம். உங்க பிள்ளையும் படிச்சுக்கிட்டு இருப்பான், இன்னொரு பிள்ளையும் படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நீங்க நினைப்பீங்க ரெண்டையும் ஒரே தராசில வச்சு தான் பார்ப்பீங்க. நாளைக்கு மிஸ் ஒரு 20 வருஷம் கழிச்சு, மிஸ் நான் தான் மிஸ் உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் தான் உங்க ஸ்டூடெண்ட், நான் இப்போ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்கப்பா இருக்கேன், நான் யூஎஸ்ல இருக்கேன் மிஸ், நான் அமெரிக்காவில் இருக்கேன் மிஸ், நான் யூகேல இருக்கேன் மிஸ், நான் லண்டன்ல இருக்கேன் மிஸ். எத்தனை பேரை உருவாக்கி வச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கும் அதே கிராமத்துல சாதாரண ஒரு குடிசை வாசியில கூட இருக்கக்கூடிய சூழல் தான். ஆகவே என் அன்புக்குரிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நான் வாழ்த்துறேன், இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துறேன். உங்க பணி சாதாரண பணி அல்ல, ஒரு தியாக பணி, அன்பு பணி. நாங்க உங்களுக்கு ஆலோசனையெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. நான் உங்களை வாழ்த்த தான் வந்திருக்கேன். என்ன வாழ்த்த வந்திருக்கேன்னா, நீங்க பல்லாண்டு காலம் பேரோடு, புகழோடு, நலத்தோடு, சுகத்தோடு, தலைமுறை ஆசீர்வாதத்தோடு நீங்க வாழணும். ஏன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அதை மேற்கோள் காட்டி நான் சொல்றேன். இன்னைக்கு நான் நல்லது பண்ணனா 1000 தலைமுறை ஆசீர்வாதம். நீங்க எத்தனை தலைமுறைக்கு தெரியுமா உழைச்சிருக்கீங்க? உங்க கிளாஸ்ல இருக்க 60 தலைமுறைக்கு உழைச்சிருக்கீங்க. அப்ப ஒரு தலைமுறைக்கு 1000 ஆசீர்வாதம்னா 60 தலைமுறைக்கு 60 தலைமுறை ஆசீர்வாதம் உங்களை சேரும். ஆகவே என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். உங்க வீட்டு பிள்ளை, உங்க மகன், உங்க அன்புக்குரிய சகோதரன், நீங்க வாழ்க்கையில பல தியாகங்களை செஞ்சிருக்கீங்க. ஆகவே மனதிலிருந்து உங்களை வாழ்த்துறேன். நீங்க கோடா கோடியா பெருகணும், இன்னும் பல ஆசீர்வாதங்களை காணணும், நலத்தோட வாழணும், சுகத்தோடு வாழணும், இன்னும் பல சாதனையாளர்களை நீங்க உருவாக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் உருவாக்கியது எங்களை போன்ற கனவு காண்பவர்களை வெற்றி பெற செய்றீங்க.
கனவு காண்கிறதோடு நிற்க இல்லாமல் அந்த கனவை வெற்றி அடைய செய்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். சின்னவங்களும் இருக்கீங்க, பெரியவங்களும் இருக்கீங்க. அன்புக்குரிய சகோதரி, அவங்க பெரிய சாதனையாளர். என் சித்ரா, அவங்க பேர் என்னப்பா? உங்களை தான். உங்களுக்கு பின்னால் ஒருத்தவங்க இருக்காங்களே, என்ன பண்றீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க அவங்கள நினைக்கிறப்ப அவங்க ஒரு வெற்றியாளர். உங்க முன்னால் ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஒரு கிளாஸ்மேட் இருக்காங்க. அவர் பேர் வந்து முத்து. அவர் பேர் முத்து. உங்களை மாதிரி அவரும் ஒரு சிறந்த வெற்றியாளர். ஏன் சிறந்த வெற்றியாளர்னு சொல்றேன்னா, இன்னைக்கு இவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. அந்த முத்துவை குறித்து நான் பல பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முத்து ஐடி துறையில் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். அவர் எதற்காக சம்பாதிக்கிறேன்னா, ஆரம்பத்தில் ரிஜெக்ட் பண்ணாங்க. டேய், அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே அவனுடைய உறவினர்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியுங்களா? இவனுக்கு ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்துருங்க, இவனுக்கு வந்து ஏதாவது ஒன்று வச்சு கொடுத்துருங்க, அதை வச்சு பொழைச்சிருவானு. ஆனால் அவங்க தாய் தந்தை என்ன நினச்சாங்கன்னா, படிக்க வச்சாங்க. அவனுக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஒரு வாசலை திறந்து வச்சாங்க. எல்லா ஆசிரியரும் அவனை படி 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 படின்னு அவனை படிக்க வைக்க உதவி செய்தாங்க. அவங்க அப்பா தூக்கிட்டு போவார். 2வது மாடி வரைக்கும் அவங்க அப்பா என்ன பண்ணுவார், தூக்கிட்டு போயிட்டு அவங்கள படிக்க வச்சாங்க. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2வது மாடி வர அவங்க அப்பா எங்கே தூக்கிட்டு போயிருக்காரு, இங்கே தூக்கிட்டு போய் உயரத்தில் வச்சாரு. ஆசிரியர்கள் இன்னும் மேலே உயரத்தில் வச்சாங்க. இன்னைக்கு ஐடி துறையில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அப்போ இவர்களைப் போல சகோதரியும் ஒரு வெற்றியாளர், அதே போல் அந்த சகோதரனும் வெற்றியாளர். இந்த மாதிரி சகோதரர்களுக்கு ஒரு வெற்றியாளர் யாருன்னா நீங்கள் எங்கள் பின்னால் இருக்கீங்க. எங்கள் ஒவ்வொரு பின்னால் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் 2 கரங்களை கூப்பி உங்களுக்கு மனதார வாழ்த்துகிறேன். வளர்க, ஆசீர்வாதத்தை இன்னும் அள்ளி தருக.